ஹாய் கைஸ், குட் மார்னிங். டேரட் கார்டு வீடியோவில் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஸோ லெட்டஸ் சி. ஜூன் மாதம் பிறந்து இன்னையோட 18 தேதி ஆச்சா? ஓகே, 17. ஸோ வாட் இஸ் ஜூன் மந்த் பிரிங்கிங் இன் டு அவர் லைஃப்ஸ்? இந்த ஜூன் மாதம் என்ன மாற்றங்கள், என்ன நிகழ்வுகளை எல்லாம் கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் பிரபஞ்ச மாற்றங்கள். என்ன மாற்றங்கள் வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். First, Knight of Cups. Okay. Knight of Cups. King of Wands. Wow. Page of Pentacles. Moon card. Fool card. ரெண்டு மேஜரா இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது, என்ன டவுன்லோட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து கப்ஸ் அப்படின்னா எமோஷன்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ் இஸ் அ பர்சன். எப்படி சொல்கிறது, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக அப்படி ஹேண்டில் பண்ணியிருந்திருக்க கூடாது. உங்களை அவ்வளோ தூரத்துக்கு டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்திருந்திருக்க கூடாது. ஆனால் எடுத்துட்டாங்க, நடந்து போச்சு தவறு. நீங்களும் வந்து சேஸ் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டீங்க. நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போயாச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. ஆனால் ஒருத்தர் நினைக்கிறீங்க என்ன செஞ்சிட்ருப்பாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, இதெல்லாம் நினைக்கிற நினப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்கிறது இல்லை, கம்யூனிகேட் பண்ணிக்கிறது இல்லை. வெதர் இட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆர் ட்வின் ஃப்ளேம், ஹூமெவர் இட் இஸ். நான் பர்டிகுலராக இந்த பர்சன் அந்த பர்சன்லாம் சொல்லலை. நீங்கள் பழகிக்கிட்டு இருந்த பர்சன் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, உங்களை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துட்டாங்க, உங்கள் லவ் ரெசிப்ரிகேட் பண்ணலை, உங்களுக்கு எமோஷ்னலி அவைலபிளாக இல்லாமல் போயிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, பயங்கர ரெண்டு பேருக்கும் ஹேஷ் பூஸ்ன்னு சண்டையாகி போச்சு. நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க, அவங்களும் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கிற கோவத்திலேயே இருந்தாங்க, பயங்கரமான கோவத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சு. என்ன ரியலைசேஷன் வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் இந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டி அது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத போது இந்த சண்டைகள் எல்லாம் வரலையே. ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும்போது ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தோம், எதுவுமே பிரச்சனை ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே சாரி கேட்குறீங்க. அந்த பர்சனோட ஆன்மா கிட்ட சாரி கேட்குறீங்க. நான் இது தப்பு பண்ணிட்டேன். அந்த லவ் அப்படின்னு வரும்போதே எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுது, அந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டி வேணும்னு தோணுது, மெசேஜ் பண்ணால் உடனே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணணும்னு தோணுது. இதெல்லாம் வந்து எனக்கு இருந்த எமோஷ்னல் நீடுனால நான் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணதுக்கு மனசளவில் நீங்கள் வந்து சாரி கேட்டீங்க அந்த பர்சன் கிட்ட. ஆனால் அந்த பர்சனை வந்து ஃபிசிக்கலில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணவோ கம்யூனிகேட் பண்ணவோ இல்லை. ஓகேயா? இப்போ நீங்கள் கேட்ட சாரி அவங்களுக்கும் அங்கே அது என்ன, அது ஃபீல் ஆகுது. என்ன இருந்தாலும் டெலிபதிங்கிறது ட்வின் ஃப்ளேம்ஸுக்கு நடுவில் ஹார்ட் டு ஹார்ட் டெலிபதி மட்டும்தான் இல்லை, பிரெயின் டு பிரெயின் டெலிபதியும் இருக்குது, தட் இஸ் கான்ஷியஸ் டெலிபதி. மைண்ட் டு மைண்ட் டெலிபதி இருக்குது, தட் இஸ் எமோஷ்னல் டெலிபதி, இல்லையா? ஸோ அப்போ எமோஷ்னலாக அவங்களுக்கும் அங்கே ஃபீல் ஆகுது. ஸோ தே ஆர் ஆல்சோ ரியலைசிங் நம்மளும் தப்பு பண்ணிட்டோம். மெசேஜ் அடிச்சிருந்தானா அவளோட நீடே என்னென்னா எமோஷ்னலாக அவளுக்கு அவைலபிளாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தானே நம்மளை தேடி வந்தால், நம்மளும் அதே கஷ்டத்தை கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ யுவர் பர்சன் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ டு see you. ஏன்னா நீங்கள் எல்லா விதத்துலேயும் அவங்கள வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டீங்க. எந்த விதத்துலேயும் அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஜிபேவை கூட பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களை நேரில் பார்க்குறதுக்கு வராங்க, நேரில் வந்து பார்த்துட்டு அவங்க சுச்சுவேஷன் என்னங்கிறத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சாரி கேட்டுட்டு உண்மையிலேயே அவங்களுக்கு இருக்க லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கார்டு, நைட் ஆஃப் கப்ஸ். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் கார்டு இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு. ஸோ இந்த ஜூன் மந்தோட எனர்ஜி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேயா? மிட் ஜூன்
ஓகே, அடுத்தது கிங் ஆஃப் வான்ஸ். கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா பயங்கர ஒரு மாஸ்குலைன் ஃபாதர் ஃபிகர். ஸோ தி பர்சன் ஹூஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ இஸ் அ மாஸ்குலைன் ஃபாதர் ஃபிகர். இன்னொன்று என்னென்னா ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான லாயல் பர்சன், மெடிடேட்டிவ் பர்சனாலிட்டி, பயங்கர ப்ரொஃபஷ்னலிசம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஊரே பார்த்து நடுநடுங்கக்கூடிய ஒரு பர்சன், கிங் மேக்கர் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் ஹூ இஸ் வெரி டால், வெரி ஹேண்ட்ஸம், குட் லுக்கிங். எப்படி அப்படி அந்த பார்த்தாலே டிப்பிக்கல் மாஸ்குலைன் எனர்ஜி ஆரா, மாஸ்குலைன் ஆரா தெரியும் உங்களை பார்த்தா. கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா இஸ் வெரி குட் அட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். மண்ணை கொடுத்தா கூட அதை விற்று காசாக்குற திறமை இருக்கக்கூடிய ஆள். இன்னொன்று கிங் ஆஃப் வான்ஸ் வந்து ஹீஸ் ஃபுல் ஆஃப் பேஷன். அவனுக்கு பிடிச்சிருக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அதை எடுத்தே செய்வான், அதில் இன்ட்ரெஸ்டே காமிப்பான். அந்த மாதிரி ஒரு பர்சன் கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ தி பர்சன் ஹூஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ இஸ் கிங் ஆஃப் வான்ஸ் வித் நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஓகே, அடுத்தது பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது ஐ சென்ஸ் திஸ் இஸ் யோர் எனர்ஜி, நாட் ஹிஸ் எனர்ஜி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பென்டக்கிள்ஸுங்கிறது சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி, எய்தர் இன் ரிலேஷன்ஷிப் ஆர் எய்தர் இன் கெரியர். உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆல் பேஜஸ் யார் ஒற்றன், அது போக பேஜஸ் எல்லாம் எங்கன் எனர்ஜெட்டிக் எனர்ஜி, எந்தூசியாஸ்டிக் எனர்ஜி. எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா, ஆராய்ச்சி இந்த சென்ஸ் என்னென்னா, அந்த ப்ராக்டிக்கலாக இது எனக்கு சர்வ் ஆகுமா ஆகாதா, எனக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராதா, அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு படத்தில் நேற்று இன்று நாளையா அதில் அவன் அந்த மிக்சிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் பாருங்க, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அவன் கேட்குற கொஸ்டின் என்ன, இந்த மிக்சி சுத்துமா சுத்தாதா, ப்ராக்டிக்கலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. அந்த மாதிரி பர்சன் நீங்கள். சயின்ஸு அது பின்னாடி என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், மாய மந்திரம் அது பின்னாடி என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அது வேலைக்கு ஆகுமா ஆகாதா. ஓகே, அதைத்தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நான் இந்த ஜாபை இல்லை இந்த கெரியரை எடுத்து பண்ணுறேன், என்னோட பேஷனே நான் கெரியரை எடுத்து பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மணிக்கணக்கானாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அரட்டி அடிக்கிறேன், பேசுகிறேன், இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லி கொடுக்க பிடிச்சிருக்கு. இதை நான் கெரியராக எடுத்து நான் வந்து கொண்டு செலுத்தினேன், இதில் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணேன், இதை வந்து என்னோட பேஷனையே எனக்கு பேசுறதுக்கு பிடிச்சிருக்குல்ல, இதையே நான் கெரியரை அமைச்சுக்கிட்டேன்னா என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமா. அல்டிமேட் அதுதானே. ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. அருள் இல்லைன்னா இவ்வுலகுல பொருளும் கிடைக்காது. ஓகேயா, பொருள் இருந்துச்சுன்னா தான் ஒரு கடைக்காரன் 50 பைசா சாக்லேட்டை கூட ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான். ஸோ எனக்கு அது வேலைக்கு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் உங்கள் கொஷின். ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களோட எனர்ஜி. ஓகேயா, என்னோட பேஷனாகவே இருந்தாலும் அதை நான் கெரியராக ஸ்டார்ட் பண்ணேன், காசு கொடுக்குமா, ப்ராக்டிக்கலி இஸ் குட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா காசு வந்துச்சுன்னா தான் எமோஷனல் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்போவுமே பேங்க் பேலன்ஸ், என் பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருப்பா, காசு இருக்குப்பா, நான் எதுக்கும் கஷ்டப்படுவேன், நான் ஏதோ ஒரு செலவு பண்ணணும்னு நான் போய் நினச்சேன்னா அக்கௌண்ட்டில் பார்த்தா காசு இருக்கும், நான் செலவு பண்ணிக்கலாம், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும்ல, அதுதான் எமோஷனல் செக்யூரிட்டி கொடுக்கும். எமோஷனல் செக்யூரிட்டி வந்துச்சுன்னா தான் எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். ஓகேயா, ஸோ எமோஷனல் செக்யூரிட்டியே இல்லாமல் எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படி வரும். ஸோ அதைத்தான் நீங்கள் இப்போ தேடிட்டு இருக்கீங்க, இது வேலைக்கு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது. அடுத்தது மூன் கார்டு. மூன் கார்டு அப்படிங்கிறது என்னன்னா, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனை சந்தேகங்களும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் எடை போட்டு பார்க்குறீங்க. அதாவது இப்போ எனக்கு இந்த மாதிரி பாதை ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா, நான் அதில் பயணிச்சேன்னா நான் எப்படி முன்னோக்கி நகருவேன், வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லா விதத்துலேயும், ஃபினான்ஷியல்லையும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதுலையும் சரி. ஓகேயா, இன்னொரு பாத்தும் இருக்குது உங்களுக்கு. நான் இப்படி பயணிச்சேன்னா, ஓகேயா, நான் பாசிட்டிவ் சைடில் பயணிச்சேன்னா எப்படி இருக்கும், இல்லை இப்படி பயணிச்சேன்னா எப்படி இருக்கும், மைட் பி அது சிங்கிளாக பயணிச்சேன்னா எப்படி இருக்கும், டியூவலாக பயணிச்சேன்னா எப்படி இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே 2 தாட் இருக்குது. ஓகேயா, ஸோ இது 2 தாட்டையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. சோஷியலி கண்டிஷன்டு லைஃப்பில் பயணிச்சா எப்படி இருக்கும், இல்லை என்னோட ட்ரீம் லைஃப்பில் பயணிச்சா எப்படி இருக்கும். ஓகேயா, ஸோ இது எல்லாமே நீங்கள் யோசிக்கிறீங்க. எனக்கு வந்து இப்போ ட்ரீம் லவ்வர் இருக்கிறாரு, அந்த ட்ரீம் லவ்வர் கூடயே இருந்துக்கிட்டு நான் வந்து ஒரு கப்புலாக பயணிச்சா எப்படி இருக்கும், இல்லை நான் சிங்கிளாக இருந்துக்கிறது, அப்பப்போ அவர் வந்து பார்த்துட்டு போட்டோம், அப்போ சிங்கிளாகவே பயணிச்சா எப்படி இருக்கும். இது எல்லாமே லைஃப்பில் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓகே, யோசித்து முன்னோக்கி நகர்றீங்க. ஸோ உங்கள் மைண்டில் வரக்கூடிய சந்தேகங்கள்,
உங்கள் மைண்டை எதெல்லாம் பிளாக் பண்ணுது, உங்கள் மைண்டில் எதெல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பண்ணுது, இல்லை மைண்டில் உங்களுக்கு எதெல்லாம் இன்செக்யூரிட்டியை ட்ரிகர் பண்ணுது, இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் தேடுறீங்க. அந்த நாலேஜை கெயின் பண்ணுறீங்க. பாசிட்டிவாக உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிருச்சு, பாசிட்டிவாக பதில் கிடைச்சிருச்சுன்னா அந்த பதிலுக்கான விட்னஸஸை தேடுறீங்க. இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி வாழ்ந்திருக்காங்களா, இதுக்கு முன்னாடி இப்படி சக்ஸஸ் ஆயிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி இப்படி அவங்க வாழ்ந்து ஹாப்பியாக இருந்திருக்காங்களா, இந்த விட்னஸஸ் எல்லாம் தேடுறீங்க. அதுதான் மூன் கார்டு. ஓகே, மூன் கார்டு இன்னொன்று என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னால், எய்தர் ஐ எம் வித் அ பர்சன் ஆர் எய்தர் ஐ எம் சிங்கிள், வாட் எவர் இட் மைட் பி. கையில் இருக்க கேஷ் ஃப்ளோவை குறிக்கிறதும் மூணு தான். ஓகேயா? அப்போ எப்போவுமே என் கையில் கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குமா, என் அக்கௌண்ட்டில் காசு இருந்துகிட்டே இருக்குமா, எனக்கு அந்த எமோஷனல் செக்யூரிட்டி கிடைக்குமா, ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனிபடி எல்ஸ். ஓகேயா? அதையுமே நீங்கள் யோசிக்கிறீங்க. தட் இஸ் வாட் இஸ் மூன் கார்டு. ஸோ இது எல்லாமே இந்த ஜூன் மாதம் நடக்கிற நிகழ்வுகள். ஓகேயா? அடுத்தது ஃபூல் கார்டு. ஃபூல் கார்டுனா என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு, அந்த பிஸ்னஸை தவிர வேறு எதையுமே வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஓகேயா? அதே மாதிரி எனக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கு, அந்த நபர் வந்து என் ட்வின் ஃப்ளேமா, சோல்மேட்டா, கார்மிக் பார்ட்னரா, ட்ராமா பாண்டா, இதெல்லாம் நான் யோசிக்க விரும்பல, அந்த ஆளை பிடிச்சிருக்கு எனக்கு, அப்படிதான். ஓகேயா? ஸோ அப்போது எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், தயாராகிட்டேன். ஏன்னா இது மவுண்டைன் கிளிஃப்லேருந்து அவள் குதிக்கிறதுக்கும் தயாராக இருக்கா, எவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பழைய பேக்கேஜஸ்லாம் நான் எதுவும் ஞாபகம் வச்சுக்க விரும்பலை. பழைய ஃபவுண்டேஷனோட புது கட்டடத்தை கட்ட முடியாது. ஸோ பழைய ஃபவுண்டேஷன்லாம் லெட்கோன்னு விட்டுட்டேன். இப்போ புது ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் நான். ஓகேயா? ஸோ இந்த பர்சன் வந்து புது பர்சன். ஏன் பழைய ஆளுங்க எனக்கு என் லைஃப்குள்ளே வந்த மாதிரி இவரும் இருக்கணும்னு நான் ஏன் நினைக்கணும்? அந்த நினைப்போடையே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஏன் உருவாக்கணும்? இவர் நல்லவராக இருக்கலாம், இவர் எனக்கு நல்லதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், இவர் மூலிமா என் ட்ரீம்ஸ் ஃபுல்லாக ரியாலிட்டிக்கு வரலாம். அந்த ஃபவுண்டேஷனோடைய பாசிட்டிவான விஷயங்களோடையே நான் வந்து என் கட்டடத்தை கட்டுறேன், என் கனவுகளை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷீ இஸ் ரெடி டு டேக் எனி ரிஸ்க். அதே மாதிரி கெரியருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, இதைத்தான் நான் செய்வேன், என் ஹோல் சோல் அண்ட் ஹார்ட் போட்டு செஞ்சேன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் அதுக்கு ரிவார்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி ஷீ இஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஸோ மச். ஓகேயா? ஸோ இதுதான் ஃபூல் கார்டு. ஸோ அப்போது துணிஞ்சு அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க நீங்கள். அவ்வளோ டிவைன் ஃபெய்த் அண்ட் டிவைன் சரண்டர் உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. இதுதான் இந்த ஜூன் மந்த்துக்கான ஃபுல் உங்களோட நிகழ்வுகள் என்னென்ன, நடக்க போகிறது என்னென்ன அப்படின்னு, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இல்லை ஆல்ரெடி விச் இஸ் வந்துட்டே இருக்குது, உங்கள் லைஃப்பில் ஒன்றொன்னா நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இதில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜூன் மாதம், ஜூன் 2026, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும்? ஜூன் 2026 நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும்? ஜூன் 2026 நீங்கள் என்னென்ன விஷயங்கள் மாற்றிக்கணும்? ஜூன் 2026 நீங்கள் என்னென்ன விஷயங்கள் மாற்றிக்கணும்? ஜூன் 2026 நீங்கள் என்னென்ன விஷயங்கள் மாற்றிக்கணும்? ஓ மை காட், 10 of Swords. பிளைண்டாக அடுத்தவங்களை ட்ரஸ்ட் பண்ணுறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அது ட்ரஸ்ட் பண்ணுறதுனால தான் உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாமல் அவங்க பின்னாடியே போய் அவங்க கம்ப்ளீட்டாக உங்களை யூஸ் பண்ணி, ட்ரெயின் அவுட் பண்ணி, பேக் ஸ்டாப் பண்ணி, நீ எனக்கு தேவைப்பட மாட்டே நீ அப்படின்னு தூக்கி எறிகிறாங்க. அடுத்தது 6 of Cups. ஸோ 6 of Cups அப்படிங்கிறது என்னன்னா, எப்போ பார்த்தாலும் எப்படி சொல்கிறது, இந்த லோன்லினஸ், ஃபஸ்ட்ரேஷன், நீங்கள் எப்படி இது ரெடி ஆகிருக்கீங்கல்ல, மென்டலாக ரெடி ஆகிருக்கீங்கல்ல, ஸோ அப்போ அந்த லோன்லினஸ், ஃபஸ்ட்ரேஷன்லேயே இருக்காதீங்க. நீங்கள் ஃபவுண்டேஷனையே மாற்றி உங்களோட கட்டடத்தையே மாற்றுறதும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிரபஞ்சம் ஒரு ஆளை அனுப்புது அப்படின்னு சொன்னால் 6 of Cups இஸ் உங்கள் எப்படி சொல்கிறது, சோல்மேட் என்ட்ரிங் இன் டு யுவர் லைஃப். ஓகேயா? இல்லை ஓல்டு அக்விண்டன்சஸ் யாராவது வர்றாங்கன்னா ரீயூனியன் வித் தெம், ரீகன்சிலியேஷன். ஓகேயா? ஸோ அப்படி யாராவது வந்தாங்கன்னா
ஹார்ஷாலாம் பேசாதீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க, அவ்வளோதான். அடுத்தது 7 ஆஃப் கப்ஸ். கப்ஸ் அப்படின்னாலே என்னது? வாட்டர், எமோஷன்ஸ். 7 ஆஃப் கப்ஸ். 7 ஆஃப் கப்ஸ்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணியிருக்கீங்க. பிரபஞ்சம் ஒவ்வொரு ஆசையாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுது. அப்போது அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் எலிஜிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பிரபஞ்சம் ஒன்றொன்னா உங்கள் கையில் வந்து கொடுத்துட்டு போகும். ஸோ இப்போ இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன? உங்கள் தகுதியை, உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை ரைஸ் பண்ணி நீங்கள் கேட்ட விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஓகேயா? அப்போ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகணுமோ அப்படி ரெடி ஆகணும். 3 of Wands. 3 of Wandsங்கிறது என்ன? 2 of Wandsங்கிறது path of chosen. அப்போ என் ட்ரீம் லைஃப்பை நான் வாழ்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா, அந்த ட்ரீம் லைஃபுக்கு போய் கடற்கரையில் நிற்கணும்ல, அப்போ தான் கப்பல் வரும். கப்பல் வந்து நீங்கள் கப்பல் ஏறினா தான் எங்கே போக முடியுமோ அங்கே போய் உங்கள் கனவு வாழ்க்கையை ரியாலிட்டியில் வாழ முடியும். ஸோ அப்போ மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் ட்ரீம் லைஃப்பை தான் வாழ்வேன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. தட் பர்டிகுலர் ஆக்ஷன். கண்டது கடியது, இதை ட்ரை பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணுறேன், இது ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒர்க் அவுட் ஆகலை, ட்ரையல் அண்ட் எரரில். எஸ், யூ வில் லேர்ன் த்ரூ மிஸ்டேக்ஸ் ஒன்லி. லைஃப் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையல் அண்ட் எரர் ஒன்லி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு முன்னாடியே இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்துருச்சு, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துருச்சு. உட்காந்து சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ட்ரீம் என்ன, அதுக்கு நான் எப்படி வாழ்கிறது, அதுக்கு நான் என்னை எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறது, ஏன் ட்ரீமே இதுக்கு முன்னாடி யாருக்காவது இருந்திருக்கா, வாழ்ந்தவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காங்க, அதை வாழ்ந்தால் எவ்வளோ எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், அதில் எவ்வளோ காசு சம்பாதிக்கும், இதெல்லாம் சர்ச் பண்ணுங்கள். அதுதான் உங்களை நீங்கள் எலிஜிபிள் பண்ணிக்கிறது, உங்களை தகுதிப்படுத்திக்கிறது. அப்போ எந்தெந்த இடத்துல நீங்கள் லேக்கிங்கோ அந்தந்த இடத்துல நீங்கள் ரெடி ஆகுங்க, இப்படி தான் இது வாழணும் அப்படின்னு. ஓகேயா? ஸோ உங்கள் ட்ரீம் லைஃப்பை வாழ்கிறதுக்கு ஆக மொத்தம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க, தகுதிப்படுத்துங்க. அடுத்தது என்ன? தி எம்பரர், சுகர் டேடி. ஓகேயா? ஸோ அப்போது இந்த ஜூன் மந்தில் இந்த கிங் ஆஃப் வான்ஸ்லேருந்து நீங்கள் எம்பரர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாதிரி முழுக்க நீங்கள் ரெடி ஆகணும். அந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும், அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாஸ்குலைன் பவர் கெயின் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபீமேலாகவே இருக்கீங்க அப்படின்னா கூட, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளேயே மாஸ்குலைனிட்டியும் இருக்குது, ஃபெமினிட்டியும் இருக்குது. இப்போ முழுக்க நான் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட கோச்சிங் வர நிறைய ஃபெமினைனே வந்து முழுக்க அவங்க மாஸ்குலைனிட்டியில் தான் இருக்காங்க. ஓகேயா? ஆனால் நமக்குள்ளேயே ஃபெமினிட்டியும் இருக்குது, நமக்குள்ளேயே மாஸ்குலைனிட்டியும் இருக்குது. அப்போ ஃபெமினிட்டி எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியணும், மாஸ்குலைனிட்டி எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வருது, மாஸ்குலைன் வெர்சஸ் ஃபெமினைன், மாஸ்குலைனிட்டியோட நேச்சர் என்ன, ஃபெமினிட்டியோட நேச்சர் என்ன, எதெல்லாம் மாஸ்குலைன் பண்ணும், எதெல்லாம் ஃபெமினைன் பண்ணும். வருது மேம், இதை நீங்கள் ரொம்ப வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றுமே சொல்லித்தர மாட்டீங்க. எஸ், இட்ஸ் கம்மிங் அப். ஓகேயா? ஸோ அப்போது நீங்கள் ஃபெமினைனாகவே இருந்தாலும் எங்கெங்கே உங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், உங்கள் அத்தாரிட்டி, பாடி லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெங்கே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த பொசிஷன், பவர், அத்தாரிட்டி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ 50-50 தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஃபெமினைன் மாஸ்குலைன் பேலன்ஸ் நமக்குள்ளேயே 70-30 கூட இருக்கலாம். ஒரு சில இடத்துல 70% நம்ம மாஸ்குலைனிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல 70% நம்ம ஃபெமினிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி, மீதி 30% தான் மாஸ்குலைனிட்டியே தேவைப்படுவாங்க. ஓகேயா? இப்போ நம்ம ஓன் என்டர்ப்ரினர்ஷிப்லாம் வச்சுருக்கோம்னா அங்கே 70% மாஸ்குலைனிட்டி தேவைப்படும், 30% தான் நம்ம ஃபெமினைனாக இருக்க முடியும். அங்கே போய் நின்றுட்டு ஃபெமினைனாக வேலை பார்த்துட்டு எவனுமே நமக்கு அடங்க மாட்டான். ஓகேயா? ஸோ இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் இருக்குது. எங்கே நம்ம மாஸ்குலைனிட்டி யூஸ் பண்ணோம், எங்கே நம்ம ஃபெமினிட்டி யூஸ் பண்ணோங்கிறது. ஓகே? ஸோ எம்பரராக நீங்கள் ரூல் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கணும். இதுதான் இந்த ஜூன் மந்த்துக்கான கம்ப்ளீட் ரீடிங். இனி நெக்ஸ்ட்டு உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் என்னங்கிற டாரட் கார்டு ரீடிங் பார்ப்போம். அன்டில் தென் பை.